திண்டுக்கல் மாவட்டம் பழனி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் பயின்று வருகின்றனர். தொடர்ந்து இப்பள்ளி பழனி கல்வி மாவட்டத்திலும் மாநில அளவிலும் சிறந்த பள்ளியாக தேர்வு செய்யப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டன. மேலும் இப்பள்ளியில் பயின்று வரும் மாணவிகளுக்கு பள்ளி வளாகத்தில் போதுமான கழிப்பிட வசதி இல்லை. 20 கழிப்பிட அறைகள் மட்டுமே காணப்பட்டு வருவதால் மாணவிகள் மிகவும் சிரமம் அடைந்து வருகின்றனர். சில பெண்கள் கழிப்பிட வளாகத்தில் கூட்டமாக இருப்பதால் செல்வதற்கு பயந்து கொண்டு வீட்டிற்கு சென்று கழிப்பிட வசதிகளை பயன்படுத்தி வருவதால் பல்வேறு நோய்களுக்கு ஆட்பட்டு வருகின்றனர். தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் மழைக்காலங்களில் மழைநீர் குளம் போல் ஆங்காங்கே தேங்கி காணப்பட்டு வருவதால் 30க்கும் மேற்பட்ட நாய்கள் பள்ளி வளாகத்தில் உலாவி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து மதிய உணவு சாப்பிடும் வேளையில் வகுப்பறைக்குள் நாய்கள் உலா வருகின்றன. தொடர்ந்து மாணவிகள் பயந்து கொண்டே உணவு அருந்தும் அவலநிலை நாள்தோறும் தொடர்கதையாகி வருகின்றது. உடனடியாக பள்ளி வளாகத்தை சமப்படுத்த வேண்டும். பள்ளி வளாகத்தில் அதிகப்படியான கழிப்பிட கட்டிட வசதிகளை கல்வித்துறை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் சார்பாக மாணவிகளின் பெற்றோர்கள் ஒன்றிணைந்து தலைமை ஆசிரியரிடம் கோரிக்கை மனுவை அளித்தனர். இந்த வைரஸ் தொற்று பற்றி விழிப்புணர்வு எல்லாம் பக்கம் ஸ்கூல் போயிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நம்ம இன்றைக்கி ஆய்வுக்காக போயிருந்தோம். உண்மையில் ரொம்ப மோசமாக இருக்குது. உள்ள கழிவறைகள் மற்றும் சரி சுற்றுப்புற சூழலும் மழை பெஞ்சு ரொம்ப இதாக இருக்குது. நோய் தொற்று இப்போ ஈஸியாக குழந்தைகள் பரவக்கூடிய வண்ணம் இருக்குது. அதை விரைந்து நகராட்சி நிர்வாகம் அதில் அதை தலையிட்டு அதை சீர் செய்யணும்னு கேட்டுக்கிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே தெருநாய்கள் எல்லாம் உள்ள காம்பவுண்டுக்குள்ளே போய் அவங்க குழந்தைகளை உணவு உட்கொள்ளும் போது அதையும் பக்கத்துலேயே அது நாய்கள் போகிறதா குழந்தைகள் ஒரு கம்ப்ளைண்ட்டாக வச்சுருக்காங்க. அதையும் சீர் செய்யணும்னு கேட்டுக்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2000 குழந்தைகள் படிக்கக்கூடிய அந்த பள்ளியில் 20 கழிப்பிடம் தான் அதில் இருக்குது. அதனால் மாற்றி மாற்றி குழந்தைகள் போகும்போது இன்றைக்கு பயங்கரமாக அவங்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. இதனை கலெக்டர் வரைக்கும் ஆசிரியர்கள் சரி அங்கே பணிபுரியும் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் கம்ப்ளைண்ட்டாக கலெக்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எந்த நடவடிக்கையும் இல்லை. தயவு கூர்ந்து பெண்களோட அந்த படிக்கிற பெண்களுடைய நலன் கருதி விரைந்து அதை சீர்படுத்தணும்னு கேட்டுக்கொள்கிறோம். இந்நிகழ்வில் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழக மண்டல அமைப்பாளர் பாலசுப்பிரமணி, திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் ரமேஷ் மாரிமுத்து, ஒருங்கிணைப்பாளர் ராஜா, மாவட்ட துணை செயலாளர் பாலசுப்பிரமணி, நகர செயலாளர் ராஜேஷ் மற்றும் நிர்வாகிகளான பிரேமலதா, திலகம், மாரிமுத்து, மணிகண்டன், ராஜா, ராமச்சந்திரன், பாலாஜி, வடிவேல், சதீஷ்குமார், கார்த்திகேயன், தாமரை கண்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கை மனுவை அளித்தனர்.